ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, இப்போது உன் வீட்டு வாசலில் 2 தீபம் ஏற்று. நீ விரும்பியது கிடைக்கும் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் உத்தரவு. இன்று இந்த கார்த்திகை முதல் நாளில் உன் இல்லத்தில் இன்று மாலை ஒரு 2 தீபம் ஏற்று. நிச்சயமாக நீ விரும்பியது கிடைக்கும். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள். உன்னுடைய தடைகள் அனைத்தும் இப்பொழுது வெற்றிப்படிகளாக மாறும் என் செல்லமே. உன் முருகப்பெருமான் சில விஷயங்களை சொல்வேன். அதை பின்பற்றுவது உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் என்றாலும் அதை ஒரு முறை முயன்றுதான் பாரேன். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் அல்லவா. எந்த ஒரு தருணத்திலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு கஷ்டமான ஆபத்தான நிலையிலும் நீ நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னை காப்பாற்றப்படுவாய் என்பதில் சிறிதும் சந்தேகமே வேண்டாம். வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே. இந்த முருகப்பெருமான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போராடி கொண்டிருக்கிறேன். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு அடிக்கடி கூறுவதன் காரணம், உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் என்றும் என் அரவணைப்பில் வாழ்ந்து வருகிறாய் என் செல்லமே. நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன், தளராத நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு பார். நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கிறாய் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நாம் அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உறவுதான் உன் வாழ்நாளின் பொக்கிஷம். வாழ்க்கையில் தோற்றுப்போனவர்கள் 2 பேர் தான். யார் தெரியுமா? ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர், மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்டு நடப்பவர். நமக்குள் உள்ள உயிரே நமக்கு சொந்தம் இல்லாத போது இடையில் வரும் உறவுகளை நினைப்பது என்பது முட்டாள்தனம் தானே. வாழ்க்கையில் எல்லா பயணங்களும் சுகமாய் முடிவதும் இல்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. புரிகிறதா? மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டாம், உன்னை பற்றி பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இதைத்தான் உன்னிடத்தில் பல முறை கூறியிருக்கிறேன். ஏனென்றால் இவ்விரண்டுமே உனக்கான நிம்மதியை கெடுத்துவிடும் என்று மட்டும் மறந்துவிடாது. ஏனென்றால் பல இடங்களில் நாம் எவ்வளவு பெரிய நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநலம் பிடித்த உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒற்றை கேள்வி என்ன தெரியுமா? நீ எனக்காக என்ன செய்தாய் என்றுதான். நீ எனக்காக என்ன செய்தாய் என்றுதான் இந்த உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒரே ஒரு கேள்வி. நான் ஒன்று சொல்லட்டுமா? கூட்டத்தில் நிற்பது எளிது என் செல்லமே. தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை. ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசிப்பார். உனக்கான பல பிரச்சனைகள் அந்த சமயத்தில் அந்த இடத்திலேயே தீர்ந்துவிடும். ஏனென்றால் வாழ்க்கை குறுகியது என் செல்லமே. அதை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். அதில் புரிகிறதா? பல இடங்களில் கோபம் தேவையற்றது. கோபம் அதை முதலில் தூக்கி எறி. பயம் அதைவிட மோசமானது. அதனை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். பயத்தை. நினைவுகள் இனிமையானவை, அதை ரசிக்க கற்றுக்கொள். ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பு, பாசம் எல்லாம் இறுதி வரை வரும் என்று மட்டும் நம்பினால் உலகில் மிகப்பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை.
என் செல்லமே, அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம். ஆனால் அதே பழியை நீ சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்ன என்று உனக்கு தெரியும். இந்த பிரபஞ்சத்தில் பொய்யை சொல்லி 1000 உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லிப்பார். தனிமரமாக அந்த இடத்தில் நிற்பதே மேல்தான். மனசாட்சி மட்டும் கடைசி வரை நம்மிடமே இருக்கும். பேசுவது அது ஒரு திறமைதான். பேசாமல் இருப்பது அதைவிட பெரிய திறமை. நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா என் செல்லமே? மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை. ஆனால் இதையே வாழ்க்கையாக்கி கொள்ளாதே என்றுதான் உன்னிடத்தில் பலமுறை கூறியிருக்கிறேன். அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான். ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் உனக்கான நிம்மதி உன்னை தானாக தேடி வரும். உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் மட்டும் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது. ஏனென்றால் இந்த காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது. ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும். நீ நடந்ததை எண்ணி எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல. அதையெல்லாம் மறந்து நம்மை அழ வைத்தவர்கள் முன்னால் நீ சிரித்து வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு என் செல்லமே. கவலைப்படாதே. படைத்தவனுக்கு தெரியும். நிச்சயமாக உண்மையாக நேசிப்பவர்களால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது என்று. நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள். அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேச வேண்டாமே சாமி என்று அந்த மனநிலை உனக்கு வருகிறது. அவர்கள் அப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கே இடமே இருக்காது. என் செல்லமே, உனக்கு திறமை இருக்கிறதோ இல்லையோ, உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மனத்துணிவும் இருந்தால் மட்டுமே போதும். நிச்சயமாக உன்னால் எதையும் சாதிக்க முடியும். உன்னால் நிச்சயமாக எதையும் எதிர்கொள்ள இலகுவாக முடியும். கவலைப்படாதே என் செல்லமே. உன் வாழ்க்கை இனி செம்மையாக இருக்கும். அந்த பாதையில் உனக்கான வழியாய் உன் தந்தையாக இந்த முருகப்பெருமான் நான் துணையாக இருப்பேன். கவலைப்படாதே. என் பாதத்தை தொட்டு வணங்கிய வேளையில் உனக்கு நல்லதொரு திருப்பம் வரப்போகிறது என்று மகிழ்ச்சியுடன் காத்திரு. என் பார்வை உன்னை பாதுகாக்கும். உன் வாழ்க்கையை மாற்றும். உனக்கு விமோசனம் கிடைக்கும். கவலைப்படாதே என் செல்லமே. மகிழ்ச்சியாக இரு. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.